இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து ராகி புட்டு. ராகி மாவு வாங்கி சுத்தப்படுத்தி கழுவி மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கு தேங்காய் ஃபுல்லாக ஒரு தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கை விட்டு கலக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவை பிசைச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மாவை தண்ணி தெளித்து ஈரப்பதமாக இப்படி பிடிச்சா வரணும். மாவு பிடிக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நம்ம ஜல்லடையில் சளிச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக அந்த தண்ணி தெளிச்சதுனால கட்டி மாதிரி இருக்கும். அதை வந்து இப்படி ஜல்லடையில் பண்ணுறதுல அந்த கட்டியெல்லாம் ஜல்லடையில் சளிச்சு மாவாக விழுகும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம இது பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு சளிச்சு எடுத்துட்டேன். ஒரு தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடாயிடுச்சு. இப்போ இதை வேக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் கீழே, அப்புறம் மாவு, தேங்காய் கொஞ்சம் மாவு கொஞ்சம் அப்படியே பாருங்கள். இந்த மாதிரி போட்டோம். இப்படி ஒரு ஹோல்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஆவி மேலே வரணும். அதுக்காக லைட்டாக கையால் குத்தி விட்டுட்டு இப்போ இதை மூடிடலாம். மூடி ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்துருச்சான்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இதை எடுத்து இப்படி கையில் உருட்டினோம்னா இந்த மாதிரி வந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இதில் வெல்லம் கலக்கலாம். கொஞ்சம் எல்லாத்தையும் உடச்சு விட்டு ஆற விடணும். அதனால இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன். வெள்ளத்தை இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு எவ்வளோ ஏக்கு வேணுமோ அந்தளவுக்கு. சக்கரை வேண்டாம், வெல்லம் போட்டுக்கோங்க. ஆறு போட்டு தாளிச்சிக்கலாம். ஏன்னா சுகர் பேஷண்ட்லாம் இருப்பாங்க, இனிப்பு சாப்பிட முடியாதுல்ல. அதுக்கு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயிட்டும். இன்னும் 2 ஸ்பூன் உளுந்து, ஸ்பூன் கடலைப்பருப்பு, நறுக்கி வச்சு பச்சை மிளகாய், வெங்காயம், வெங்காயம் 2 வெங்காயம் கொடுத்தா நறுக்கிட்டேன். இப்போ கருவேப்பிலை எடுத்து ஒரு ஸ்பூன் போட்டோம். வெங்காயம் நல்லா வதங்க எடுத்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வளரக்கூடாது, ஏன்னா ஒரு மாதிரி வரவரன்னு போயிடும். அதனால் தாளிச்சுட்டு நம்ம கீழே இறக்கி வச்சு போட்டுக்கணும். நீங்கள் எதுனாலும் சரி இந்த மாதிரி காரம் தாளிச்சுக்கலாம். அரிசி மாவுலேயே இதே மாதிரி தாளிக்கலாம். இனிப்பு காரம் ரெண்டுமே செஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இப்போ சுகர் பேஷண்ட் இருக்காங்க, இனிப்பு சாப்பிட முடியாது. அதுக்காக இந்த கார தாளிப்பு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நல்லாயிருக்கும். நிறையா கடலைப்பருப்பு வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட் கொடுக்கும். நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க.